இயேசு சொல்லுகிறார் ஒரு மனுஷனை பார்த்து, அங்க அவர் கேட்கிறார், ஒரு நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி அங்க வந்து கேட்கிறான். என்னென்று சொன்னால், கற்பனைகளில் பிரதானமானது என்னென்று கேட்டவழியிலே இயேசு சொல்லுகிறார், உன் தேவனாகிய, பாருங்கள், உன் கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கர்த்தரை எப்படி செய்யணும்? உண்ட முழு இருதயத்தோடு, அரையும் குறையமாக அல்ல, முழு இருதயத்தோடு. பாஸ்டர் ரெபேக்கா டீச் பண்ண அந்த முழு இருதயத்தை குறித்து டீச் பண்ண, நாங்கள் அதை டிவைட் பண்ண முடியாது. அங்கும் இங்கும் உனக்கு அரைவாசி எனக்கு அரைவாசி என்று கொடுக்க முடியாது. கர்த்தருக்கு கொடுத்தா கர்த்தருக்குரியது, உலகத்து காரியங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம், என்னவென்று சொன்னால், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அதற்கு ஒப்பனையாக இருக்கிறது 39ஆம் வசனம் 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல நீ எப்படி உன்னிடத்தில் அன்பு கூறுகிறாயோ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய வசனம் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் மட்டும் வாசித்து பார்க்கும் வேளையில் லூக்கா 6:32 36 வாசிக்க கேட்போம். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பிறனிடத்துல நேசிக்கவன் உன்னை போல பிறனையை நேசி என்று சொல்லும் வேளையில ஆண்டவர் இன்னொரு வசனத்தை சொல்லுகிறார். இந்த இடத்துல அந்த 32ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னா, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே, உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்கள். நாங்க சேரனாங்க தானே, அவங்க எங்களை சாப்பாட்டுக்கு கூப்பிட்டாங்க, அந்த பர்த்டேக்கு எங்களை கூப்பிட இல்லை, அதனால நாங்களும் கூப்பிட மாட்டோம். அவங்களை எங்களை சாப்பாட்டுக்கு என்ன எல்லாம் முழுசுறீங்க, இது தானே வழக்கத்தை. அவங்க எங்களை கூப்பிட இல்லை, அதனால நாங்கள் எங்களோட பாட்டிக்கு கூப்பிட தேவையில்லை. அவங்க எங்களை கூப்பிட்டாங்க, அது சரியில்லை, நாங்கள் போயில்லை, ஆனால் நாங்கள் அவங்கள கூப்பிட வேணும் கடமைக்கு. அதுதான் பைபிள் சொல்லி கொடுக்குது என்ன செய்ய வேணும் என்று சொல்லி. என்னென்று சொன்னால், ஆண்டவருடைய வசனத்தில் சொல்லப்படுகிறது, உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. 34ஆம் வசனத்தை வாசிங்க. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? அப்போ அங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று சொன்னால், வசனங்களில் சொல்லப்படுகிறது அவர்களுக்கு கடன் கொடுக்கும் வேளையில் எப்படி கடன் கொடுக்கணும் என்று ஆண்டவருடைய வசனத்தில் சொல்லி இருக்குது. 35ஆம் வசனம், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். பாருங்க, உங்களோட சத்துருக்களை சிநேகியுங்கள். இது முடியாத ஒரு விஷயம். சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லும் வேளையில் அங்கே சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், இது உண்மையாகவே ஒரு கஷ்டமான காரியம். எத்தனை பேர் உங்களுடைய சத்ருவா பார்த்துட்டு, பிரதர் எப்படி இருக்கிறீங்க சொல்ல முடியுமா? சில வேளைகளை எங்களுக்கு முடியவே முடியாது, கண்டாலும் திருப்பி கொண்டு போவோம் முகத்தை. ஆனால் என்னவென்று சொன்னால், தேவனுடைய அன்பு எங்களுக்குள்ள ஊற்றப்படுகிறதுனால, நேற்று எங்களுக்கு வேலண்டைன்ஸ் டே, ஸோ செலிப்ரேட் பண்ணீங்க. நான் கேட்டேன், போய் சிலர் வேறு இடங்களுக்கு போய் தங்களோட அன்பானவர்களோடு சாப்பிட்டார்களாம், நேரத்தை செலவழித்தார்கள். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே என்று சொல்லி விஷ் பண்ணி அனுப்பினார்கள். இன்றைக்கு அந்த அன்பு கூறுகிறவர்களுக்கு மாத்திரம்தான் நாங்கள் அன்பு காட்டியிருப்போம். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இது எப்படி எங்களுக்கு முடியும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள தம்முடைய அன்பை ஊற்றி கொண்டிருக்கிறதுனால எங்களுடைய இருதயங்களில் கிறிஸ்துவின் அன்பு எங்களுக்கு கூடாக பாயும். நன்மை செய்யுங்கள், வாசிங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது இதுக்காக கடன் வாங்குறது இல்லை. பைபிளில் சொல்லி கடன் வாங்கினா நீ எதிர்பார்க்க கூடாது, வாங்க மட்டும் தருவோம்னு சொல்லி போட்டு பிறகு கேட்குற நாட்களில் தரமாட்டோம்னு சொல்லக்கூடாது. கடன் வாங்குறவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று பைபிள் சொல்லுது. அப்போ நாங்கள் கவனமாக இருக்கணும். வாசிங்கள், ஆனால் எதிர்பார்க்காம கொடுக்க வேணும். வாசிங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார். ஆண்டவர் செய்கிறாரா இல்லையா? நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் மழையை பண்ணுகிறார், சூரியனை உதிக்க வைக்கிறார். ஆண்டவர் எல்லார் மேலேயும் காரியங்களை செய்கிறதா காணக்கூடியதா இருக்குது. இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் எங்களை விரும்புகிற ஒரு காரியம். இதையும் வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 46 47 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம்
46 47 வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறத வாசிப்போம். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆயக்காரர் டாக்ஸ் கலெக்டர்ஸ், அவர்களும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரனை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? அங்க சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், நன்மை செய்கிறவர்களுக்கு அல்லாட்ட எங்களை வாழ்த்துகிறவர்களுக்கு மாத்திரம் நாங்கள் வாழ்த்தல் கூறக்கூடாது. இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிற ஒரு நாள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆண்டவர் இந்த காலவெளியில் கொடுக்கிற வார்த்தையில் எங்களுடைய ஜீவியம் மாறும் வேளையில், அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கும் வேளையில் எங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் வரப்போகிறது, ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, சில வேளைகளில் சில வருத்தங்கள், ஆர்த்ரைட்டிஸ் என்ற வருத்தம், அது பொல்லாத ஒரு வருத்தம். அது இருந்தால் தான் தெரியும் எப்படிப்பட்டதாக இருக்கும். கை கால் முடங்க முடியாது, மடக்க முடியாது, பயங்கர நோவாக இருக்கும், எல்லாம் கஷ்டம் இருக்கும். அந்த கோபத்தோடு இருக்கிறவர்கள் யாராலும் இருந்தால், நீங்கள் அந்த நபரை மன்னித்துட்டீங்கள் என்று சொன்னால் ஒரு விடுதலை கிடைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வருத்தம் நீங்கி போகிறத பார்ப்பீங்க. இப்படி எத்தனையோ வருத்தங்கள் இருக்குது. ஆகவே இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஒருவர் மன்னிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறவர்களாக. சில வேளைகளில் நாங்கள் எங்களுக்கு செல்ஃபிஷாக இருக்கிறதுனால, நான் மன்னிச்சேன் என்றால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் செய்துடுவோம். ஆனால் மனதார நாங்கள் மன்னிப்போம் என்று சொன்னால் எங்களுக்கு உண்மையாகவே விடுதலை கிடைக்கும். ஆண்டுடைய வசனம் இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு, எத்தனையோ மருந்துகள் சொல்லி கொடுத்துருக்கு. ஹோம் ரெமிடிஸ் என்று சொல்லி புத்தகங்கள் வாங்குறாங்க எத்தனையோ பேர். ஆனால் இதில் நிறைய மருந்து இருக்குது. என்னென்ன செய்தால் வருத்தங்கள் வராமல் இருக்கலாம், வருத்தங்கள் வந்தால் வருத்தத்திலிருந்து எப்படி விடுதலை பெறலாம், எப்படி சுகம் பெறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு பிரச்சனைகள் வரும் வழியில், கஷ்டங்கள் வரும் வழியில் எப்படி விடுதலை கிடைக்கும் என்பதை சொல்லி தந்திருக்குது. ஆகவே தான் நாங்கள் பைபிளை படிக்க 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 எங்களோட வாழ்க்கை கீழுக்கு போக மாட்டுது. இப்போ மேலுக்கு 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 தான் வந்து கொண்டே இருப்போம். உயர உயர உயரத்துக்கு தான் போவோம். எங்களுக்கு முன்னுக்கு தான் போய் கொண்டு போக முடிய, பின்னுக்கு வந்து கொண்டிருக்க மாட்டோம். எங்களுடைய விசுவாசம் பலப்படுத்தி கொண்டே இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை அளிப்பாராக. எடுத்தவர்கள் நாங்கள் வாசித்து பார்க்கும் வேளையில் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும் வேளையில், லூக்கா 10:25 வாசிக்கும் வேளையில் நல்ல சமாரியனை குறித்து ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறத காணக்கூடியதாக இருக்குது. அங்கே ஒரு மனுஷன், நியாய சாஸ்திரி என்று சொல்லும் வேளையில் ஒரு லாயர், அவர் வருகிறார். வந்து எழுந்திருந்து இயேசுவை சோதிக்கும்படி, போதரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எப்படி நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் அவன் கேட்கிறதை காணக்கூடியதாக இருக்குது. அப்பொழுது அதுக்கு என்ன நடக்கிறது? அதுக்கு இயேசு கொடுக்கிற பதில் 26ஆம் வசனத்தை கேட்போம். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். என்னவன் படித்தவன். ஆகவே நீ என்னத்தை படித்திருக்கிறாய், என்னத்தை வாசித்திருக்கிறாய் என்று கேட்ட வேளையில் அவன் பதில் கொடுக்கிறத பார்க்கிறோம். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவன் சொல்லுகிறான், இப்படி எழுதியிருக்கிறது. அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவர் சொல்லுகிறார் என்னவென்று சொன்னா, நீ நிச்சயமா அப்படியே சொல்லப்பட்டது, நீ எல்லாத்தையும் வாசிச்சிருக்கிறார். ஆண்டவருடைய வசனத்தில் நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் அறிந்தவர்களாக மாத்திரமல்ல அதை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவன் தன்னை என்ன செய்கிறான்? 29ஆம் வசனத்தில், அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு புறன். சிலாக்கள் சும்மா கேள்வி கேட்கிறது, சிலாக்களுக்கு லெவல் காட்டுறது. இவனும் அப்படிதான், தான் ஒரு பெரிய ஆள் என்று காட்டுறதுக்கு தான் கேட்கிறான். அந்த புறன் என்று சொல்றீங்கள், அதை ஆறுதப்பா சொல்லி சும்மா இயேசு இடத்துல கேள்வி கேட்கிறான். அவன் அங்கே சொல்லுகிறான் என்னவென்று சொன்னால், அவனை இயேசுவை சோதிக்கிறதுக்காக தான் இந்த லாயர் வந்திருக்கிறார். எங்களுடைய இயேசு சாதாரணமானவர் அல்ல, அவர் வல்லமையுடைய தேவன். சாதாரண மனுஷனாக இந்த உலகத்தில் ஜீவிக்கும் வேளையிலும் ஞானம் நிறைந்தவராக, பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டவராக இருந்தார். ஆகவே தான் நாங்கள் அவனை பார்த்து சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால், இயேசுவை நோக்கியா எனக்கு பிறன் யார் என்று கேட்ட வழியில் இயேசு என்ன சொல்லுகிறார்? ஒரு உவமையை 30ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதை வாசித்துட்டு அதற்கு பின்பதாக பார்ப்போம். 30ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில், இந்த எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற வழி, இது கள்ளர் இருக்கிற இடம், இது பொல்லாத இடம். அந்த தெரு உங்களுக்கு தெரியும், சில ரோட்ஸ் எல்லாம் பொல்லாத ரோடு. ஒரு நேரத்துக்கு பிறகு அதெல்லாம் போடுற ஆபத்து என்று சொல்லுவார்கள்.
ஆகவே தான் இந்த இந்த வழி ஒரு பொல்லாத வழி. இந்த இடத்துல எரிகோக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான் என்று சொன்னால் அங்கே அந்த இடத்துல கள்ளர்கள் அநேகர் இருப்பார்கள், களவெடுக்கிறவர்கள் இருப்பார்கள். இதை உங்களுக்கு பேக்ரவுண்டை சொல்லிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறான். ஆகவே தான் அங்கே ஒருவன் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனுடைய வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அவனை கொல்ல பார்த்தார்கள். கொஞ்சம் சாஃப்டா ப்ளே பண்ணுங்க. என்னன்னு சொன்னா அங்க அவனை கொல்ல பார்த்தார்கள். ஆனால் அரே குறையாக அவங்க கொல்ல பார்த்தது நடக்கவில்லை. ஆகவே குற்றுயிராக அவன் இருக்கிறான். அப்பொழுது என்ன நடக்கிறது? காயப்படுத்தி விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே, ஆசாரியன் என்றா யார்? கடவுளுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு மனுஷன் அந்த வழியாக வருகிறான். வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஒரு நல்ல போதகர் அல்லாட்ட நல்ல வழி நடத்துகிற ஒரு மெய்ப்பன் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறவர் உதவி செய்ய வேண்டும். ஆனால் அவர் பக்கமாக விலகி போனதுக்கு காரணத்தையும் நாங்கள் பார்க்கலாம். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு அவரும் ஊழியங்களில் ஈடுபடுகிறவர். ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம், அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு சமாரியன் ஒருவன் என்று சொல்லும் வேளையில் அவனை குறித்து நாங்கள் பார்க்க போறோம். ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி பாருங்க. இன்றைக்கு அந்த சமாரியன் அந்நியன் மனதுருகி எத்தனை பேருக்கு ஆபத்து வந்த நேரங்களில் தெரியாதவர்கள் அறியாதவர்கள் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யாராலும் இருந்தால் கையொத்துங்க பாப்போம். எஸ், எங்களுக்கு தெரியாதவர்கள் ஆபத்து நேரத்தில் உதவி செய்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், இந்த சமாரியன் அங்க வந்து மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அங்க பாருங்கள், அவன் செய்கிறது நன்மையான காரியங்கள் செய்கிறத காணக்கூடியதா இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் இந்த சமாரியனை போல இருக்க வேண்டும். மறுநாளிலே நான் புறப்படும் போது அவன் வெளிக்கிடும் வேளையில என்ன செய்கிறான்? 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தப்படியே செய் என்றார். நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் நம்முடைய பிதாவா இருக்கிறார் என்றால் நாங்களும் இரக்க காண்பிக்கிறவர்களா இருக்க வேண்டும். பல காரியங்கள் இருக்குது இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது. முதலாவது, இந்த சமாரியனை குறித்து நாங்கள் பார்க்கும் வேளையில் சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் சம்பந்தம் இருக்காது. யார் இந்த சமாரியர்? அங்கே எருசலேம், அதாவது இஸ்ரவேல் தேசத்தின் வடபகுதியில் உள்ளவர்கள், அவர்கள் தான் சமாரியர்கள் என்பதை நாங்கள் காணுகிறோம். இது சாலமோன் ராஜாவுடைய காலத்துக்கு பின்பதாக அவருடைய மகனுடைய காலத்தில் 2 ராஜ்யங்களாக பிரிக்கப்படுகிறது. இது உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன், விபரமாக சொல்லாவிட்டாலும் சுருக்கமாக சொல்லுகிறேன். ஆகவே என்ன நடக்கிறது? வடபகுதியில் இருந்தவர்கள் சமாரியர்கள். அவர்கள் அந்த தேசத்து தலைநகரம் அங்கே சமாரியாவாக இருக்கிறது. ஆகவே அவர்களை சமாரியர்கள் என்று சொல்லுவார்கள். அவர்கள் என்ன நடந்தது என்று சொன்னால், இந்த சமாரியர்களை குறித்து பார்க்கும் வேளையில் இவர்கள் சம்பந்தம் கலந்து கொண்டவர்கள் வேறு ஜாதிகளோடு கூட. ஏனென்றால் அசீரியா ராஜா வந்து கைப்பற்றின வேளையில் யூதர்களை சிலரை கொண்டு போய் இந்த சமாரியாவில் அந்த எருசலேமில் புறஜாதியாரை கொண்டு அங்கே அவர்களை இருக்கிறதுக்கு குடியேற்றினான். அப்பொழுது இவர்கள் என்ன செய்தார்கள்? இவர்கள் வேறு வேறு ஜாதி மக்களோடு கூட விவாகங்கள் செய்து சம்பந்தம் கலந்து கொண்டார்கள். ஆனால் யூதர்கள் தங்களை பரிசுத்தமாக வைத்து கொண்டதுனால அவர்கள் சம்பந்தம் கலந்து கொள்ளவில்லை. அவர்கள் தென் பகுதியில் இருந்தார்கள். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், இவர்கள் என்ன செய்தார்கள்? விவாகம் எல்லாம் செய்ததுனால இவர்களை எப்பொழுதும் என்னென்றால் சுத்தம் இல்லாதவர்கள், கலப்புள்ளவர்கள் என்று சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. எங்கட ஆக்களுக்குள்ளே போய் கல்யாணம் கட்டாமல் வெளியில் கல்யாணம் கட்டிட்டாங்கள் என்று சொல்லி சில ஆக்கள் சொல்லுவார்கள். ஆகவே தான் இது இப்படித்தான் நடந்தது. இவர்கள் தான் சமாரியர்கள் என்று சொல்லி பாடுகிறது. 2வது காரியம் என்னவென்று சொன்னால்,
இந்த சமாரியர்கள் மோசே எழுதின முதல் 5 புத்தகங்கள், பஞ்சாகமம் என்று சொல்லுகிறது, பெனட்டுக் என்று சொல்லப்படுகிறது ஆங்கிலத்தில். இந்த 5 புஸ்தகங்களை அவர்கள் பற்றியிருந்தார்கள், அதை படித்து கொள்வார்கள், அதை விசுவாசித்தார்கள். ஆனால் தீர்க்கதரிசன புத்தகங்களை அவர்கள் புறக்கணித்தார்கள். மற்றது வேற பாரம்பரியங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே தான் இவர்கள் ஒரு வித்தியாசமான ஆக்கள். மூன்றாவதாக பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், இந்த 1வது நூற்றாண்டில் இயேசுடைய காலத்தில் என்ன நடக்கிறது? யூதர்கள் என்ன செய்வார்கள்? இந்த சமாரியர்களோடு சம்பந்தம் கலந்து கொள்ளக்கூடாது, அவர்களோடு ஐக்கியம் வைக்கக்கூடாது என்று சொல்லி அவர்களுடைய வழியாக போகாமல் ஒரு இடத்துக்கு போகணுமென்றால் அந்த வழியால் கூட போக மாட்டார்கள், அந்த பக்கத்தாலே போக மாட்டார்கள், அந்த தெருவால் போகாத மாதிரி அவர்கள் யோர்தானை கடந்து போய் சுற்றி போய் வருவார்கள். பாருங்கள், எவ்வளவு யூதர்கள் எவ்வளவு தங்களை வித்தியாசமாக வைத்து கொண்டார்கள். ஆகவே யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையில் ஐக்கியம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் பார்க்கும் வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த சில காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம் கொஞ்ச நேரத்தில். இதுதான் இந்த விஷயத்தில் வித்தியாசம். இந்த ஆசாரியன் வரும் வேளையில் அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஆசாரியன் வந்து 2 காரியங்கள். ஒன்று, ஆசாரியனும் லேவியனும் கடவுளுக்கு பணிவிடை செய்கிறவர்கள். பணிவிடை செய்கிறவர்களாகிய இவர்கள் அசுத்தமாக இருக்கக்கூடாது பணிவிடை செய்ய போய்க்க. அதனால தான் செத்த பிணத்தை தொட்டால் அசுத்தம். ஆகவே அவர்கள் என்ன செய்திருக்கக்கூடும்? விலகி போயிருக்கக்கூடும். யோசிச்சிருப்பார்கள், இவன் செத்துட்டான்னு யோசிச்சிருக்கலாம், அல்லாட்ட அறக்குறையாக இருக்கிறான், குற்றுயிராக இருக்கிறான், இவனுக்கு நாங்கள் உதவி செய்யும் வழியில் செத்துட்டால் நாங்கள் அசுத்தமாக மாறிவிடுவோம். பாருங்கள், இந்த ஆசாரியனும் லேவியனும் சில வேளையில் செய்ததுக்கு காரணம் இதாக இருக்கக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் திரும்பவும் வாசித்து படித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது, இவர்கள் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில், அப்படி என்று சொன்னால் ஆலயத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்து விட்டார்கள். முடித்திருக்கலாம், முடித்துவிட்டு இப்பொழுது வீட்டுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். போய்கொண்டிருக்கும் வேளையில் இது நடந்த சம்பவத்தில் இவர்கள் செய்திருக்கலாம், உதவி செய்திருக்கலாம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இப்படியாக ஜீவிக்கிறோமா? ஒரு காரியத்தை நாங்கள் நன்மை செய்ய தெரிந்தும் செய்யாவிட்டால் அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய ஜீவியத்தில் நாங்கள் இவ்விதமாக செய்கிறோமா என்று சொல்லி பார்க்கிறோம். இதை குறித்து லேவியராகமம் 21ஆம் அதிகாரம், திருப்ப தேவையில் நீங்கள் வீட்டில் வாசித்து பார்க்கலாம், 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. 2வது காரணமாக இருக்கலாம், இந்த ஆசாரியனும் லேவியனும் இந்த இடத்துல போய் உதவி செய்யாமல் இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, இவங்களுக்கு தெரியும் இது பொல்லாத ஒரு இடம், இந்த வழி ஒரு பொல்லாத வழி. இவனை அடித்த கள்ளர்கள் சில வேளைகளில் இந்த பக்கத்தில் ஒதுங்கி இருப்பார்கள். சில வேளைகளில் இவர்கள் வந்து எங்களுக்கும் சில காரியங்களை செய்து விடுவார்கள் என்று சொல்லி இது பயங்கரமான ஒரு இரத்தம் சிந்துற இடம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அந்த இடத்துல நிற்காமல், இப்போ பாருங்கள், எங்களுக்கு சில நேரங்களில் சில இடங்கள் எங்களுக்கு தெரிந்தால் இது பொல்லாத இடமெண்டா நிப்பாட்டாத கார் எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லிடுவாங்க. ஒரு நாள் நான் காரில் போய் கொண்டிருக்கும் வேளையில் பாஸ்டர் ரெபேக்கா காரில் இருந்தால், வேறு ஆக்களும் இருந்தாங்க. ஒரு ஆள் வந்து காரை தட்டி ஏதோ கேட்கறதுக்கு போன வேளையில் எனக்கு சொன்னாங்க, ஷட்டரை கீழே போட வேண்டாம் என்று. ஏனென்று சொன்னால், இந்த நாட்களில் பயங்கரமான காலமாக இருக்குது, ஷட்டரை நீங்கள் கீழே போட்டிங்கன்னா என்ன அடுத்தது செய்வாங்கன்னு தெரியாது. அதனால தான் இந்த ஆசாரியனும் லேவியனும் என்ன செய்திருக்கலாம், பயந்து போய் அவர்கள் போயிருக்கக்கூடும். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், இவர்கள் என்னவென்று சொன்னால் போய் உதவி செய்திருக்கலாம். ஆனால் என்னென்றால் அதை தவிர்க்கிறார்கள், அங்கே they are avoiding, அந்த மனுஷனோடு தொடர்பு வைக்காமல் அவனை விட்டு விலகி போகிறார்கள் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இது எங்களுக்கு சிரமமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், இன்கான்வீனியன்ஸாக இருக்கக்கூடும் என்று சொல்லி, இது பரிசுத்தம் இல்லாத ஒரு காரியம், இது தூய்மையாக்க இல்லாமல் எங்களை சுத்திகரிக்காமல் போய்விடக்கூடும் என்று சொல்லி இதுதான் காரணங்கள் அவங்க போயிருக்கக்கூடும். ஆனால் ஒரு அந்நிய மனுஷன், சமாரியன், அவன் வந்து என்ன செய்கிறான்? அவன் இப்படியெல்லாம் பயப்படவில்லை, இந்த காரியங்களை குறித்து யோசிக்கவில்லை. அவன் உடனடியாக இந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து படித்து பார்க்கும் வேளையில் வாசிக்க கேட்டோம், அவன் உதவி செய்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை,
எங்களுடைய அயலான் என்று சொல்லும் வேளையில் யார் எங்களுடைய அயலான்? ஒரு தேவையோடு இருக்கிற ஒரு மனுஷன் யாராக இருக்கலாம், எங்களுக்கு அறிந்தவர்களோ அறியாதவர்களோ, அவன் தான் அயலான். சில வேளைகள் எங்களோட வீடுகளுக்கு அல்லாட்ட எங்களிடத்தில் வந்து சிலர் உதவி கேட்டுக்கிறார்கள். ஒரு உடுப்பு தாங்கோ, எங்களுக்கு ஒரு வஸ்திரம் தாங்கோ என்று சொல்லி கேட்டிருக்க கூடும். உங்கள்கிட்ட எங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வழியை, எங்களுக்கு சாப்பாடை வாங்கி தாங்கோ, இப்படி கேட்கக்கூடும் சில வேளைகளில். இன்றைக்கு அவங்க என்ன செய்கிறாங்களோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு உதவி செய்ய கூடுமானால் செய்தால் அது ஆசீர்வாதமாக இருக்கு. நல்ல சமாரியன் செய்தது போல. அது மாத்திரமல்ல, என்னவென்று சொன்னால் இந்த நல்ல சமாரியனை குறித்து பார்க்கும் வேளையில் அந்த மனுஷன் அங்கே காயப்பட்ட மனுஷனுக்காக பரிதாபப்படுகிறான். அவன் பரிதாபப்பட்டு என்ன செய்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு முதல் சிகிச்சை, அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் செய்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது. டாக்டர் மார்க்குக்கு சில நேரங்களில் சில காரியங்கள் அவருக்கு செய்யக்கூடியதாக இருந்திருக்கு. ஒரு நாள் ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டது. அவர் வீட்டுக்கு வாரன்னு சொன்ன நேரத்துக்கு வரவில்லை. ஃபோன் பண்ணி சொன்னார், ஒரு ஆக்சிடென்ட் ஆக்களுக்கு ஏற்பட்டிருக்குது, அவங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று. இன்றைக்கு நாங்கள் சும்மா சாதாரண ஆக்கள் போயிட்டு உதவி செய்ய போக முடியாது. எங்களுக்கு அதுக்கு செய்ய தெரிந்திருக்க வேண்டும், செய்யக்கூடியவர்களாம் இருக்க வேண்டும் என்றால் வந்து கேட்பார்கள், உனக்கு இது செய்ய தெரியுமா, உனக்கு இது லைசன்ஸ் இருக்குதாண்டு எல்லாம் கேட்பார்கள். சில வேளைகளில் மிக கவனம், ரிஸ்க் எடுக்கிறோம். இன்றைக்கு இந்த மனுஷன் நல்ல சமாரியன் அவன் போய் என்ன செய்தான், இந்த மனுஷனுக்கு காயங்கள் எல்லாவற்றையும் கட்டி அவன் ஒரு சத்திரத்துக்கு தன்னுடைய வாகனத்தில் என்று சொல்லும் வேளையில் ஒட்டகமாக இருந்திருக்கலாம், அல்லாட்டா கழுதையில் இருந்திருக்கலாம், ஏதோ விதத்தில் கொண்டு போய் சத்திரத்தில் ஒட்டையில் கொண்டு போய் அவனுடைய தேழ்வைகளுக்கு எல்லாம் அவன் அங்கே காசை கொடுக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 37ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீயும் போய் அந்தபடியே செய்யண்டார். இன்றைக்கு இந்த காலவெளியில் எங்களுக்கு ஆண்டவர் இந்த கதையை சொல்லிட்டு சின்ன பிள்ளைகளோட கதையல்ல, இதிலிருந்து கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். நாங்களும் அந்தபடியே புறஜாதியாருக்கு, புற மக்களுக்கு, இயேசுவை அறியாதவர்களுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எத்தனை பேர் போய் கொண்டிருக்கிறார்கள். நேற்று வேலண்டைன்ஸ் டே என்னிடத்தில் கேட்டார்கள், ட்ரக்ஸ் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஆக்களை கூப்பிட போகிறோம் என்று சொன்ன வேளையில் நான் சொன்னேன், கடைசி நிமிஷத்தில் கூப்பிட்டா எத்தனை பேர் வருவார்களோ தெரியலை என்று சொல்லி. ஆனால் அங்கே ஒரு சிலர் என்ன செய்தார்கள், அந்த நேரத்தை கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அறியாதவர்கள், இயேசுவின் அன்பை அறியாதவர்கள், இன்றைக்கு வேலண்டைன்ஸ் டே இயேசுவின் அன்பு தான் பெரிதான அன்பு என்பதை காண்பிக்கும் வண்ணமாக மற்றவர்கள் எல்லாம் ஒவ்வொரு காரியங்களும் செய்ய போய்விட்டார்கள். ஆனால் ஒரு சிலர் போய் துண்டு பிரதிகளை கொடுத்தார்கள். பாருங்கள், இந்த ஆசாரியன் சொன்னது போல, ஐ எம் வெரி பிஸி, ஐ ஹேவ் டு கோ சம்வேர், ஐ ஹேவ் டு டூ தட், ஐ ஹேவ் டு டூ திஸ் என்று சொல்லிவிட்டு போகாமல் என்ன செய்கிறார்கள், டுக் சம் டைம், நல்ல சமாரியனை போல எடுத்து துண்டு பிரதிகளை. இன்றைக்கு எத்தனை பேர் எங்களோட பக்கத்து வீட்டுக்காரர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ அவர்களுக்கு இயேசுவை குறித்து நாங்கள் சொல்ல வேண்டும். எத்தனை பேருக்கு இயேசு என்றால் என்னென்றே தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். இயேசு என்றால் என்னென்று எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்க நாங்கள் துண்டு பிரதிகளை கொடுக்கணும் என்றல்ல, இயேசுவை போல நன்மை செய்கிறவர்களாக, உதவி செய்கிறவர்களாக, நல்ல சமாரியனை போல உதவி செய்கிறவர்களாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் இயேசு எங்களுக்கு கூடாக வெளிப்படுவார். மற்றவர்கள் இயேசுவை கண்டு கொள்வார்கள். இன்றைக்கு இந்த தேசத்தில் நாங்கள் கொஞ்சம் பேர் இருந்து நல்லா ஜெபம் பண்ணுகிறோம். என்னென்றால், ஆண்டவர் எங்களை தரிசனத்தை நிறைவேற்றி ஆனால் வெளியில் போகவே மாட்டோம். நாங்கள் துண்டு பிரதி கொடுக்க மாட்டோம், இயேசுவை குறித்து மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டோம், ஒரு சாப்பாடு கொடுக்க மாட்டோம், மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டோம். ஆனால் நாங்கள் இங்கேருந்து கும்பிடுறோம் உண்டு. இயேசு ஆலயத்துக்குள்ளே மாத்திரம் நின்று ஊழியம் செய்தாரா? இல்லை. அவர் வழி ஓரங்களில் சென்று, தெருக்களில் சென்று, கடற்கரை ஓரங்களில் சென்று, மலைகளில், வனாந்திரமான இடங்களில் சென்று ஊழியத்தை செய்து போல இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு ஒரு சவாலை தருகிறார். we have to do ministry. we are very self conscious. எங்களை குறித்து நாங்கள் சுய நலம் கருதினவர்கள் மாத்திரம். எங்களுக்கு அது இல்லை பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு அந்த பிரச்சனை இது பாஸ்டர், எங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்கள் எல்லாம் இயேசு அண்டையில் வர்றதுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், என் மூலமாக வர வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டு யாரும் இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியல. யோசிச்சு பாருங்க, எப்பவும் என்னடா இந்த பிள்ளைக்கு எனக்கு இதுதான் எப்பவும் கேட்குறது. இந்த கால வேளையில் எங்களுடைய
மனம் புதிதாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்குது என்று கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பைபிளில் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு நாங்கள் மாற வேணும். இன்றைக்கு நாங்கள் சேர்ச்சுக்கு வந்து இன்றைக்கு ஒரு வல்லமையான வார்த்தையை கேட்டுக்கொண்டு எனக்கு ஆண்டவர் சுகத்தை தருவார், எல்ஷடாய் அவர் சர்வ வல்லவர், எனக்கு ஜெகவா ஜாரே என்ற பிரச்சனைகளை இந்த தேவைகளை சந்திக்கிறவர் என்று கேட்டு போட்டு அதுக்கு பிறகு எனக்கு இருந்த தேவை ஆண்டவர் சந்தித்தார். உண்மைத்தான், கர்த்தர் சந்திப்பார். ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக யோசிச்சு பாருங்க, என்னென்று சொன்னால் இந்த நல்ல சமாரியன் செய்த காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையில் அவனை குறித்து பரிதபித்து வேதனையோடு இருக்கிற மனுஷன், கஷ்டப்பட்டு இருக்கிற மனுஷன் என்று சொல்லி உதவி செய்து போல இன்றைக்கு நாங்கள் உடைக்கப்பட்டவர்கள், வேதனைப்பட்டவர்கள், சில வேளைகளில் அங்கே பாவத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறவர்கள், இவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை குறித்து நாங்கள் காண்பித்து இயேசுவை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோமா? நாங்கள் ஜெபம் பண்ணும் வேளையில் வருத்தம் யாரோக்கு இருக்குதுன்னு சொன்னால் போய் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்துவிட்டு நான் ஜெபம் பண்ணுறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணும் வேளையில் அவளுக்கு சுகத்தை ஆண்டவர் கொடுக்கும் வேளையில் அவர்கள் பார்ப்பார்கள், உங்களுடைய அன்பை குறித்து பார்ப்பார்கள். இதைத்தான் கர்த்தர் இந்த கால வேளையில் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். வேறு ஒன்றும் தேவையில்லை. இன்றைக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்து நாங்கள் பாவிகளாக இருக்கும் வேளையில், துரோகிகளாக இருக்கும் வேளையில் எங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஏன்? நாங்கள் பரலோகம் வர வேண்டும் என்று. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால் லூக்கா 16:19 வசனத்திலிருந்து 31 வசனம் மட்டும் வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும், நான் சொல்லித் தருகிறேன். ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுத்தினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேசையில இருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு. ஒரு பணக்காரன் இருக்கிறான், ஒரு கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுடைய பேர், இது உண்மையான சம்பவம் என்றபடியே தான் லாசர் என்று பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. இது உவமை அல்ல, இது உண்மையான சம்பவம். இந்த மனுஷன் பணக்காரன் எப்பொழுதும் அவன் வந்தா லக்ஷரி கார், இப்பத்தியான் பாஷையில் பேசினா லக்ஷரி காரில் அவன் போவான். அவன் வந்து இறங்கும் வேளையில் அவனுக்கு அங்கே செக்யூரிட்டி கார்டு இருக்கும், கதவுகளை திறக்கிறதுக்கு கார்ட்ஸ் இருப்பார்கள். அவன் போட்டிருக்கிற உடுப்பு விலையேற பெற்ற உடுப்புகள். ஆனால் அவனுடைய வாசல் அண்டையில் ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். 2 பேரும் செத்து போகிறார்கள். ஒரு பணக்காரன் செத்து போகிறான், இந்த ஏழையன் செத்து போகிறான். பணக்காரன் எங்கே போயிருப்பான்? பரலோகம் போயிருப்பானா? உங்களுக்கு சம்பவம் தெரிந்தபடியே இல்லையாண்டு உடனே தலையாட்டுறீங்க. அவன் பாதாளத்துக்கு போனான், பாதாளத்துக்கு போனான். ஆனால் பிச்சைக்காரனாக இருந்தவன், கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவன், அவன் ஆபிரகாமோட மடியில் கொண்டு போய் வைத்தார்கள் என்றால் தேவனுடைய சமூகத்துக்குள்ளே போய்விட்டான். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எங்களோடு தான் பேசுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற நாங்கள் இயேசுவை அறியாதவர்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோமா? நாங்களே வாழ்க்கை சரியில்லை, எங்களோட வாழ்க்கை முன்மாதிரி இல்லை. இயேசுவை அறியாதவனுக்கு எப்படி நாங்கள் இயேசுவை பற்றி சொல்றது? இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையை சரிப்படுத்துவோம். இயேசுக்கு முன்பதாக எல்லாத்தையும் சரிப்படுத்துவோம். எங்களோட குடும்பம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எத்தனை பேர் நீங்கள் உங்களுடைய தனி ஜெபங்கள் வச்சிருக்கிறீங்க, குடும்ப ஜெபம் வைக்கிறீங்க, தம்பதிகள் ஜெபம் வைக்கிறீங்க, எனக்கு தெரியாது. ஆனால் நல்ல ஆக்களாக நாங்கள் வந்து வந்து போகிறோம், பரிசுத்தமாக இருக்கிறோம், இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கால வேளையில் நாங்கள் பார்க்குறோம், என்னவென்று சொன்னார், 2 பேரும் மரித்து போனார்கள். அந்த பணக்காரன் கேட்குறான் என்னென்றால் ஆபிரகாமை பார்த்து, என் நாக்கு காய்ந்து போயிருக்குது, தண்ணி தாகமாக இருக்குது, எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் இப்பொழுது அந்த பருக்கள் நிறைந்த லாசரு அங்கே இருக்கிறானே, நான் வாசலில் இருந்தவனை கவனிக்காமல் சாப்பாடு கொடுக்காமல் இருந்திருக்கிறேன், அவன்ட விரலினால் ஒரு தண்ணி கொஞ்சம் என்றாலும் எனக்கு வேணும், ஒரு சொட்டு தண்ணி வேணும் என்று கேட்கிறான். லாசர் ஆபிரகாம் சொல்லுகிறார், எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு பெரிய பிளவு இருக்குது, ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இயேசுவை அறியாதவர்களுக்கு நாங்கள் இயேசுவின் அன்பை பற்றி சொல்ல வேண்டும் ஒன்று. 2வது, ஏழைகளுக்கு கஷ்டப்படுகிறவர்களுக்கு வறுமையில் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். எனக்கு தெரியும் ஒரு சிலர் என்ன செய்கிறீர்கள், கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறீங்க, அவர்கள் நல்லா படித்து வரணும் என்று செய்கிறீர்கள், அது நல்லது.
ஆனால் அதுக்கு விட முக்கியமானது என்னென்னா இயேசுவின் அன்பு. ரட்சிப்பு தான் மிக முக்கியமானது. நித்திய வாழ்வு இல்லாமல் எவ்வளவு பெரிய படித்த மனுஷனாக இருந்தாலும் அவன் செத்தான் என்றால் நரகம்தான், பாதாளம்தான், பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் செய்யப்பட்ட இடத்துக்கு தான் அவன் போவான். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நல்லா படித்து அவன் வருவான் என்று சொன்னால் அவன் 2 விதத்திலையும் நல்லா இருப்பான். ஆகவே எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கு நாங்கள் எங்களை குறித்து நாங்கள் பார்க்கும் வேளையில் செய்ய வேண்டியது முதலாவது ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்கிற பிள்ளைகளாக, நித்திய வாழ்வை பெற்றவர்களாக, இந்த உலகத்தில் கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகளாக ஜீவிக்கிறவராக, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தது போல நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக, பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்க ஆண்டவர் எங்களை எடுத்து பாய்ப்பாராக. சும்மா அந்நிய பாஷைகளை பேசி போட்டு இருக்கிறதுக்கு இல்லை, தேவனுடைய வல்லமை எங்களுக்கு கூட கட்டந்து வரும் வழியில். அந்நிய பாஷை எங்களுக்கு மிக முக்கியம் என்றால் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலனடைவான். எங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினால நாங்கள் ஜெபம் பண்ணும் வேளையில் ஆண்டவர் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வார். நேற்று ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயருக்கு பின்பதாக ஒரு நபர் வந்து தனக்காக ஜெபம் பண்ண கேட்ட வேளையில் அவர்களுக்காக ஜெபம் பண்ணேன். இன்றைய காலையில் மெசேஜை பார்த்தேன். அவர்கள் சொன்னார்கள், போகிற வழியிலேயே ஆண்டவர் என்னை குணப்படுத்தி விட்டார், ஆண்டவர் என்னை சுகப்படுத்தினார். அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். கர்த்தர் நாங்கள் நோக்கி ஜெபம் பண்ணும் வேளையில் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த இடத்துல தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் யாராக இருந்தாலும், நான் மாத்திரம் இல்லை, தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் ஜெபம் பண்ணும் வேளையில் அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும், தேவைகள் சந்திக்கப்படும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால் இந்த கால வேளையில் நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில், ஜேம்ஸ் சாப்டர் 4:17, யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்கள் சொல்லப்படுகிறது. அங்கே இவ்விதமாக, நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் எனக்கு இயேசுவை பற்றி சொல்ல தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்று செய்ய தெரியும், எழுதின ஒரு ட்ரக்டை கொண்டு போய் கொடுக்க எனக்கு முடியும். அவங்க வேண்டாம் என்று சொல்லி தந்தால் வற்புறுத்த தேவையில்லை. அவங்க அக்செப்ட் பண்ணுறதும் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறதும் அவங்கள் மேலே விழுந்த ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஒரு துண்டு பிரதியை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு எங்களால் முடியும். இன்றைக்கு நன்மை செய்ய தெரிந்தும் செய்யாவிட்டால் அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, எங்களை இயேசுவை அறியாமல் அவங்க நரகம் போகும் வழியில் அது எங்கள் மேலே விழுந்த ஒரு பாவமாக இருக்குது. இன்றைக்கு நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம், எங்களுடைய தேசம் ரட்சிக்க அடைய, எங்களுடைய அயலத்தார் ரட்சிப்புக்குள்ளே வர. நான் என்னால் செய்யக்கூடியது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேஞ்சலிசம் என்று சொல்லுகிறது. யோசிச்சு பாருங்கள், பக்கத்து வீட்டு ஆக்கள் அவங்களுக்கு துண்டு பிரதியை சும்மா கொண்டு போய் கொடுத்தா சிலவில் எடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய டிரைவேயை ஷவல் பண்ணிங்களா, ஸ்னோ வந்த நேரத்தில் ஷவல் பண்ணி விட்டீங்களா, ஸ்னோவை க்ளீன் பண்ணி விட்டீங்கன்னா அவங்க தேங்க்யூ சொல்லுவாங்களா இல்லையா? தே பிகம் ஃப்ரெண்ட் வித் யூ ஆஃப்டர் தட். அவங்கள்ட்ட வீட்டில் ஒரு சாப்பாடு செய்துட்டு உங்களுக்கு தருவாங்க, நீங்கள் அவங்களுக்கு கொடுப்பீங்க, அவங்களோட கதைக்க தொடங்குவீங்க. கதைக்கும் வேளையில் நீங்கள் யார் என்று சொல்லி அவங்களை அறியும் வேளையில் நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்று சொன்னோன்னே அவர்கள் பார்ப்பார்கள். அதுக்கு பிறகு நீங்கள் துண்டு பிரதியை கொடுத்தா எடுப்பானா இல்லையா? எடுப்பான். இயேசுவின் அன்பை நாங்கள் இன்றைக்கு மற்றவர்களுக்கு பறைசாற்றுகிறோமா? நான் என்னை குறித்து மாத்திரமே யோசிச்சு எனக்கு நோ டைம். சர்ச்சுக்கு வாரதே பெரிய காரியம் தெரியுமா பாஸ்டர்? எனக்காக தானே வாரீங்க. உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நன்மை வர வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த நாளை நியமித்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார், ஜீவியத்தை மாற்றப் போகிறார். நல்ல சமாரியனாக கர்த்தர் எங்களை மாற்றுவாராக. நல்ல காரியங்களை செய்கிறவர்களாக மாறுவோமாக. எங்களை குறித்தே யோசிச்சு கவலைப்பட்டு கொண்டிருக்காம, யோபுடைய வாழ்க்கையில் மிகவும் வேதனையோடு இருக்கிற காலத்தில் அவன் தன் சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணான். கர்த்தர் இவனுடைய சிறையிருப்பை திருப்பினார். அவனுடைய முந்தின நிலைமையை பார்க்கிடும் பிந்தின நிலைமை. யாராயிலும் இப்போ கஷ்டத்துக்கூடாக போய்கொண்டிருக்கிறீங்கண்டா, வேதனைக்கூடாக போய்கொண்டிருக்கிறீங்கண்டா, துன்பத்துக்கூடாக போய்கொண்டிருக்கிறீங்கண்டா, கவலையோடு கூட இருக்கிறீங்கண்டா, ஆண்டவர் எல்லாத்தையும் திருப்ப போகிறார். எல்லாத்தையும் திருப்பி ரெண்டத்தனியாக அல்ல, ஏழத்தனியாக பிசாசானவன் திருடினதை எல்லாத்தையும் ஆண்டவர் திரும்ப தர வல்லவராக இருக்க, குடும்பமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக கர்த்தர் காரியங்களை செய்வார்.
ஒரு பாட்டி அம்மா பாஸ்டர்கிட்ட போய் கேட்டாவாம், பாஸ்டர் அம்மா, பாஸ்டர் ஐயா, என்ற கண் தெரியுது இல்லை, எனக்காக ஜெபம் பண்ணுங்கண்டு. பாஸ்டர் ஐயா கேட்டார், அம்மா இப்போ வயது போயிட்டுது, என்னத்துக்கு உனக்கு கண் பார்வை, இப்போ மங்களா தெரியுது தானே, பரவாயில்ல தானே இப்போ சொன்னா இல்லை இல்லை, என் பேர பிள்ளைகள் படத்துக்கு போயிட்டு வந்துட்டு படத்தில் நடிகர்களை பற்றி சொல்கிறாங்க, நானும் படம் போய் பார்க்க வேணும், கண் தெரிய வேணும், என்னத்துக்கு கேட்கண்டு தெரியாது. இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு நல்ல சுகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தர்றதுக்கு காரணம் கர்த்தருடைய ஊழியத்துக்கு பம்ப் பண்ணி இறைச்சி போட்டு கொண்டிருக்கிறதுக்கு. ஏனெண்டா சுவிசேஷம் முன்னுக்கு போய் கொண்டு கேட்டோம், ஆத்மாக்கள் ரட்சிப்படையணும். நாங்கள் வீடு கட்டுறதுக்கு இல்லை, எங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் வீடு தருவார். நான் அதை விசுவாசிக்கிறது ஒரு உண்மை. இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்துக்கு போன வேளையில் எல்லாருக்கும் காணி ஆட்சி கிடைச்சதா இல்லையா? எல்லாருக்கும் காணி. எனக்கு முதலாவது காணி இங்கே இந்த கனடாவில் கிடைச்சது எங்கேன்னு சொன்னால் கல்லறை தோட்டம் தான். நான் முதல் வாங்கின இடம் கல்லறை தோட்டம். நீங்கள் யோசிப்பீங்க, சில ஆக்களுக்கு கல்லறை தோட்டத்தை வாங்குறீங்களான்னு சில ஆக்கள் சேல்ஸ் பீப்புள் செய்கிறாங்க தானே. ஐயோ அதை பற்றி வேண்டாம், வேறு கதைங்க வேறு கதை. ஒரு நாள் செத்து தான் போக போகிறோம். நான் கனடாவில் செத்தேன்டா எங்கே என்ன அடக்கம் செய்வார்கள் எனக்கு நல்லா தெரியும், எல்லாம் பார்த்துருக்குறான். இன்றைக்கு ஆக்கள் மரணத்துக்கு பயம். ஏன் பயம்? பயப்பட அவசியம் இல்லை. இந்த பூமியிலேருந்து எங்களுடைய ஆத்மா இந்த சரத்தை விட்டு வெளிக்கிட்டுதண்டா, தேவனுடைய ராஜ்யம் போகணுண்டு அந்த நிச்சயம் எங்களுக்கு இல்லாவிட்டா தான் பயம். நிச்சயம் இருந்தால் பயப்பட மாட்டோம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு ஊழியக்காரன் பிளேனில் ஏறினோன்னே தன் பஞ்சாதியில் கையை இறுக்கி பிடிச்சு கொண்டு அவர் ஜெர்மனுக்கு அவர் சொன்னார், அவருடைய பஞ்சாதி யோசிச்சிருப்பா, இவர் கடவுளுடைய ஊழியக்காரன் தானே, நல்லா எவ்வளவு வல்லமையாக ஜெர்மன்றாருண்டு. அவர் சொன்னார், எனக்கு பயம், ஃப்ளைட் எங்கேயும் போய் கிராஷ் பண்ணுமோ தெரியாதுன்னு பயம். ஆனால் பஞ்சாதிக்கு சொல்ல இல்லை, நான் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கு அவர் அதிகமாக பயணப்பட்டு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் ஊழியங்களில். மரணம் வந்தாலும் கர்த்தரை சந்திக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோமா? எப்போ வரும் என்பது எங்களுக்கு தெரியாது. அதுதான் உயிரோடு இருக்கிற நாட்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். செத்த புறவு வந்து அவரை பற்றி இவரை பற்றி நல்லா சொல்கிறதுல எந்த பிரயோசனம் கிடையாது. என்ன செத்தவன் காண இல்லை. உயிரோடு இருக்க அப்ரிஷியேட் பண்ணுங்க. சாப்பாடு தந்தால் வந்துட்டு வாய்க்கில் போட்டுட்டு பேசாமல் போகக்கூடாது, சொல்லணும். இன்றைக்கு கறி நல்லா இருக்குது, இன்றைக்கு சமையல் அந்த மாதிரி இருக்குது, புட்டு அந்த மாதிரி இருக்குது, இன்றைக்கு நீங்கள் செய்திருக்கிற ஸ்பெஷல் என்ன விசேஷம், இன்றைக்கு அதுதான் இன்றைக்கு அப்ரிஷியேட் பண்ணணும். இன்றைக்கு காலையிலையும் எனக்கு எங்களோட பிள்ளைகள் என்னை வந்து சில வேளைகளில் என்னை மீட் பண்ணோன்னே என்னை பார்த்துட்டு சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் யூ லுக் வெரி நைஸ். நம்ம எப்பவுமே நைஸ், நான் கேட்குறது என்ன நைஸ் இல்லாமல் பாருவேண்ணா. அப்ரிஷியேட் பண்ண வேணும். வெளிக்கிட்டு வரைக்க போவைக்க பார்த்துட்டு அம்மாவை பார்த்துட்டு, அம்மா வடிவாக இருக்கிறீங்க, அம்மா நல்லா வெளிக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த சாரி நல்லா இருக்குது, அவள் சும்மா போ, இது பழைய சாரி அணுவா. நான் சொல்கிறது உண்மையாக இல்லையா? செத்த புறவு அம்மாண்டு சொல்லி அழுகிறதுல வேலை இல்லை. அழலாம் அழ வேண்டாமண்டி இல்லை. ஆனால் உயிரோடைக்க அப்ரிஷியேட் பண்ணி பெஸ்ட் காரியங்கள். நான் இந்த தாயாருக்கு செய்யக்கூடியதெல்லாம் நான் எனக்கு ஏழுமானதை நான் செய்து கொடுத்தேன். அவள் லிமோவில் கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு நாள் விருப்பம் எனக்கு. என்ற செத்த புறவை எல்லாரும் வேறு லிமோவில் இருப்பாங்க, அவக்கு தெரியாது. அவள் போகிறது வேறு ஒரு வெஹிக்கிளில் போவா, ஏர்ஸில். உயிரோடு இருக்க லிமோ, மாமா கம் லெட்ஸ் கோ, லிமோவில் ஏற்றி கொண்டு போய்க்க அவளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கு. சிலர் என்ன கால் பண்ணி சொல்லும் வழியில், உங்களை பற்றி நல்லா சொல்லுவான் அம்மா என்று சொல்லுகிறாரு. நான் என்னத்துக்கு இதை சொல்கிறேன்டா, நல்ல சமாரியனாக இருங்க, நல்ல சமாரியனாக இருங்க. வீட்டில் நாயும் பூனை மாதிரி, அல்லாட்டா எலியும் பூனை மாதிரி. வெளியில் வரைக்க ஹனி ஹவ் ஆர் யூ ஆரை கூப்பிட்றாங்க. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னென்னு சொன்னேன், வீட்டில் சந்தோஷம் இல்லையா, சமாதானம் இல்லையா, ஆண்டவர் அதை செய்ய தர ஆயத்தமாக இருக்கிறார். God is going to do a miracle in our lives. ஒரு நாள் இந்த கதை சொல்லியிருக்கிறேன், நான் திரும்ப சொல்கிறேன், ஞாபகத்துக்கு வந்தது, கிதியில் முடிக்க போகிறேன். ஒருவர் சத்தம் போட்டு கொண்டு வந்தாராம், அடிக்காத நோவுது நோவுது நோவுதுன்னு சொல்லி கொண்டு வந்தாராம். ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்காரன். அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்து கொண்டு இருந்தானா. இவர் சொன்னாராம்,
நீ ஒரே இடத்துல தான் நெடுகிலும் எனக்கு அடிக்கிறார், நெடுகிலும் அடி வாங்கி கொண்டு வாரார். இன்றைக்கு அப்படி நாங்கள் செய்யக்கூடாது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நன்மை செய்யாவிட்டால் அது பாவம். இன்றைக்கு ஏதாயிலும் செய்ய கர்த்தர் உங்களுக்கு தீர்மானம் எடுக்க உதவி செய்வாராக. நன்மை செய்ய, துண்டு பிரதிகளை கொடுக்க, இயேசுவை பற்றி சொல்ல, கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய. யோசிச்சு பாருங்கள், தைப்பொங்கல் வந்தோடனே சில வேளைகளில் பக்கத்து வீட்டு ஆக்களுக்கு கிரிபத் சக்கரை பொங்கல் கொடுக்குறோமா இல்லையா? கேக் கொடுக்குறோமா இல்லையா? கிறிஸ்மஸுக்கு ஆக்களுக்கு கொடுக்குறோம். இன்றைக்கு ஏன்? நாங்கள் அந்த அன்பை காட்டி ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு வந்து இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு தான். இது ஃப்ரெண்ட்ஷிப் வேஞ்சலிசம். இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு ஐடியாஸை தருவாராக. உங்களுக்கு தெரியாவிட்டால் என்னிடத்துல வந்து கதையுங்கள், நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். நல்ல சமாரியனாக இருந்தால் பரலோக ராஜ்யத்தில் எங்களோட பொக்கிஷங்களை சேர்த்து வைப்போம். ஆத்ம ஆதாயம் வெளியேற பெற்றது. ஞானவான் என்ன செய்வானாம்? ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவானாம். இன்றைக்கு நாங்கள் ஆதாயப்படுத்தி இருக்கிறோமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவது, நான் இயேசுவோடு ஐக்கியம் வைத்திருக்கிறேனா? ரெண்டாவது, நான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேனா? மற்றவர்களுக்கு சாட்சியாக ஜீவிக்கிறேனா? கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல தாப்பனே, எல்லா கண்கள் மூடி இருக்கும் வேளையில், தலைகள் குனிந்திருக்கும் வேளையில், இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார். உங்களோட எத்தனையோ காரியங்கள் அவர் பேசியிருக்கலாம். ஒரு காரியத்தை பேசியிருக்கலாம். வார்த்தை கொடுக்கும் வேளையில் ஏதோ ஒன்றை ஞாபகத்துக்கு கொண்டு வந்திருப்பார். கர்த்தர் என்னோடு இன்றைக்கு பேசியிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய அயலில் இருக்கிறவர்களுக்கு நான் ஜெபம் பண்ண போகிறேன். அவளுக்கு உதவி செய்ய போகிறேன். தேவையோடு இருக்கிறவளுக்கு நான் என்னால் இயன்றதை செய்ய போகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவின் அன்பை காண்பிக்க போகிறேன். இன்னும் என்னுடைய வீட்டில் நான் வித்தியாசமாக நான் வாழ்ந்து காண்பிக்க போகிறேன். என்னுடைய வீட்டில் நான் கவலையீனமாக நான் ஜீவிக்காம, கவனத்தோடு நான் வாழ, ஒரு சாட்சியாக ஜீவிக்க நான் போகிறேன் என்று சொல்லி, இப்படி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தவர்கள் யாராலும் இருந்தால், இந்த கால வேளையில் எல்லா கண்கள் மூடி இருக்கும் வேளையில், ஒருத்தரும் கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். எல்லா கண்கள் மூடி இருக்கும் வேளையில் உங்களோட கையை உயர்த்துவீங்களா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். எஸ், காட் பிளஸ் யூ, 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 காட் பிளஸ் யூ. கரங்களை கீழே விடுங்கள். பிதாவாகிய தேவனை உங்களை துதிக்கிறேன் ஐயா. உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் சுவாமி. அன்பின் ஆண்டவரை, இன்றைக்கு எத்தனையோ பேரோடு நீங்கள் பேசியிருப்பதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அன்பின் ஆண்டவர், எடுத்த தீர்மானங்களை கடைப்பிடிக்க உதவி செய்யும்படி கேட்கிறேன் சுவாமி. என்ற இயேசுவே, இந்த கால வேளையில் நான் ஜெபம் பண்ணுகிறேன். இந்த இடத்துல யார் என்ன வருத்தத்தோடு, எந்த பிரச்சனையோடு, எந்த கஷ்டத்தோடு, எந்த துன்பத்தோடு, துயரத்தோடு, கண்ணீரோடு, என்ன வேதனையோடு, சமாதானம் இல்லாமல் யாராயிலும் வந்திருந்தால், பலவீனத்தோடு வந்திருந்தால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவருடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால விடுதலை பெறுவார்களாக. பூர்ண சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்களாக. வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளை கட்டளையிடும்படி கேட்கிறேன். அன்பின் ஆண்டவரே, தேள்வியோடு இருக்கிற தேள்விகள் சந்திக்கும்படி கேட்கிறேன். பாதுகாப்போடு இருக்கும்படி கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தினால சபையார் உங்களுடைய நாமத்தினால ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்பதை நான் திரும்பவும் அறிக்கையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால முன்பு இருந்த விட 7 மடங்கு ஆசீர்வாதத்தோடு ஜீவிப்பார்களாக. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன்.